இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். அப்போமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை அமைச்சவர் ஃபெரோஸ் துக்ளக். இந்த ஃபெரோஸ் துக்ளக்கோட பேரில் தான் டெல்லியில் ஃபெரோஸ் கோட்லா ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கான வேறுபாடுகள். பொதுத்துறை சேவை நோக்கம் கொண்டது, தனியார் துறை லாப நோக்கம் கொண்டது. பொதுத்துறை சர்வீஸ் ஏம் கொண்டது, தனியார் துறை லாப நோக்கம் மட்டும் கொண்டது. சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம், சொத்துக்கள் தனிநபர்களுக்கு சொந்தம் தனியார் துறையில். பொதுத்துறையில் சொத்துக்கள் அது கவர்மெண்ட் கம்பெனி. ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது பொதுத்துறையில். தனியார் துறை ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகின்றன. பொதுத்துறை இப்போ பிஹெச்இஎல், அந்த ONGC இந்த மாதிரி கம்பெனிஸோட எம்ப்ளாயீஸோட சேலரி கவர்மெண்ட்டே கொடுக்கறது. தனியார் துறையில் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி உள்ள அமைப்புகளோட சேலரி அந்த உரிமையாளர் அம்பானி அவங்கக்கிட்ட இருந்து போகிறது. அந்த மாதிரி அம்பானி, அத்தானி அந்த மாதிரி. இருவேல்பட்டுவில் வேலைவாய்ப்பு ஒரு கால ஆய்வு. வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்றில்லை. கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். இருவேல்பட்டு என்பது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்றும் கூறப்படும். ஏனெனில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்திற்கு 1916ஆம் ஆண்டு சென்றார். காலப்போக்கில் பல ஆய்வாளர்கள் கிராமத்தவர்களின் வேலை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவர் குறித்தும் மேலும் பல விவரங்களை சேகரித்துள்ளனர். இந்த கிராம வளர்ச்சியின் காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது காரணமாகும். இந்த கிராமம் பல மாறுதல்களுக்கு உட்பட்டுள்ள போதிலும் இன்னமும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கு முக்கியமாக விவசாயத்தையே சார்ந்துள்ளது. பின்வரும் அட்டவணையை பாருங்கள். அடுத்து அவ்வளோதான்.